Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். அவர் ஜாதிக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய அரசாங்கத்திலே எதெல்லாம் இடம் பெறாது என்று இந்த வசனத்து மூலியமாக ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து, இங்கு ஜாதிகள் என்று சொல்லப்படும் வார்த்தையானது தேசங்களை குறிக்கிறது. தேசங்களுக்குள் நியாயம் தீர்ப்பார், திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அவருக்கு விரோதமாக செய்யும் காரியங்களை செய்யும் மனிதர்களை அவர் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும், அதாவது ஒரு பட்டயத்தை எடுத்தால் கண்டிப்பாக அது போர் புரிகிறதுக்காக தான் இந்த பட்டயத்தை எடுப்பார்கள். அது வாளாக இருக்கலாம், இல்லை துப்பாக்கியாக கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எதற்காக பயன்படும்? அந்த பட்டயங்கள், போர் செய்யும் பட்டயங்கள், ஆயுதங்களும் மண்வெட்டிகளாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய அரசாங்கத்திலே யாரும் போர் செய்ய மாட்டார்கள் என்று அர்த்தம். தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். போருக்காக பயன்படுத்தின ஈட்டியை அரிவாள்களாக மாற்றுவார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி தன் பட்டயத்தை எடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். யாரும் சண்டை போடுவதில்லை, எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் என்று தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. இனி போர் செய்வதும் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனால் போர் செய்யும் கெட்ட மக்களை அவர் அடியோடு அழித்துவிட்டு அவருடைய அரசாங்கத்திலே அவருடைய சிந்தனையில் உள்ள மக்கள் மட்டும்தான் இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். அப்படி சுதந்திரிக்கும் பொழுது யாரும் போர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் போர் செய்த அந்த விட்டு சென்ற அந்த ஆயுதங்களை எல்லாம் நாம் சொந்தமாக்கி கொள்ளும்போது, அதாவது இந்த பூமியை நாம் சொந்தமாக்கி கொள்ளும்போது அந்த ஈட்டிகளை அரிவாள்களாக மாற்றுவோம். தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக மாற்றுவோம். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிதான் கடவுளுடைய அரசாங்கத்திலே யாரும் போர் செய்யவோ, மற்றவர்களுக்கு காயப்படுத்தவோ, மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவோ யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை மனம் திரும்புவதற்காக காத்திருக்கிறார். ஒருவேளை மனம் திரும்பவில்லை என்றால் அவர்களை அடியோடு அழிப்பதிலே அவர் ஒரு யூகமும் வைப்பதில்லை. தெளிவாக அவர் வெளிப்படுத்தி விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் ஆண்டவருடைய கடந்து கொள்வதற்கு யாரும் ஆளாகாதபடிக்கு அனைவரும் மனம் திரும்பவும் அவருடைய அன்பை தெரிவிக்கவும் நாம் இன்னும் துரிதமாக வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். சபைக்கு சென்று அவருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை ஆர்வமாக கேட்கிறோம். ஆனால் அதை கேட்டுவிட்டு செல்பவர்களாக இல்லாமல் ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அன்புதான் ஜெயிக்கும். இங்கே அதிகாரமோ சண்டையோ சச்சரவோ எதுவுமே ஜெயிக்காது வாழ்க்கையில் என்று அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களையும் ஆண்டவருடைய அன்பில் நிலைக்க வைத்திருந்தால் இந்த கடவுளுடைய அரசாங்கத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் அநேக ஆசீர்வாதங்களும் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் உணர வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவர் இந்த வசனத்து மூலியமாக நம்மளோடு பேசுகிறார். இன்னைக்கு அநேக மக்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம், ஆனால் அவர்கள் மிக விரைவில் அவர்கள் மனம் மாறுவதற்காக, கடவுளை அறிந்து கொள்ளாத மக்கள் அறிந்து கொள்வதற்காக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் இந்த பரலோகத்திலிருந்து நீர் செய்யப்படும் இந்த ராஜ்யத்திலே அனைவரும் பிரவேசிப்பதற்கு அப்பா நீங்கள் தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே.
உம்முடைய ராஜ்யத்திலே எந்த போரும் நேரிடாது ஆண்டவரே. எந்த மக்களோடு மக்கள் போரிட ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீர் தர ஆர்வமாக இருக்கிறீர். அனைவரும் மனம் திரும்புவதற்காகவும் உம்மை பற்றி தெரிந்து கொள்ளாத மக்களும் கூட உங்களை அன்பை தெரிந்து கொள்வதற்கு அப்பா எங்களை நீர் கருவியாக பயன்படுத்தும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்பா எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட உம்முடைய வெளிச்சமான இந்த சத்தியமானது அவர்கள் வாழ்க்கையில் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு தேவ கிருபை செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Now you are watching New Eden TV.